வணக்கம் ஜிஎஸ்டாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பாட்காஸ்ட் நம்ம அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இருங்க, நான் பேசுறதுக்குள்ளேயே நீங்க இன்ட்ரோ அப்படின்னா வணக்கம் சொன்னா ஜிஎஸ்பேம்னா வேலை முடிஞ்சது, அதோட நிறுத்திடுவேன். அதை விட்டு போட்டு வணக்கம் ஜிஎஸ்பேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் அப்படி பேசிட்டு அப்புறம் நான் எப்படி இன்ட்ரோ பேசுறேன்? நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லைங்க. நம்ம அவ்வளவு பெரிய ஆளு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு. அதனால இன்னைக்கு மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பாட்காஸ்டுக்கு வந்துருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இந்த பாட்காஸ்ட்? இதுக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு 5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய், இல்ல 10 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் சொல்றேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு வச்சிருக்கேன், நான் செகண்ட் ஹேண்ட்ல போய் வண்டி வாங்கிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற புது வண்டி எல்லாமே ஊருப்பட்ட விலையா இருக்குது. நானெல்லாம் 10 லட்சம் ரூபாய் காசு வச்சுட்டு வந்தாங்க, சாம்சங் கூட்டிட்டு நேரம் சோறு போய் புது வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். யூஸ் வண்டியே வேணாம், ஐடியாவே கொடுக்க மாட்டேங்க. 10 லட்சம்லாம் இருந்ததுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ்டு கார் பார்க்க போறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆல்டோவே இன்னைக்கு எடுத்தாலும் 5 லட்சம் 5 லட்சம் வருது. சாதாரண ஒரு ஆல்டோ 800 எடுத்தாலும் 5 லட்சம் 5 லட்சம் புது வண்டி வருது. அவங்கனால போய் அவங்கள்ட்டோட பட்ஜெட் எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னா, ஒரு 2 ரூபா டு 3 ரூபா வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு 1 ரூபா தான் கையில் வச்சிருப்பாங்க, 1 1.5 மீது ஒரு 1 1.5 லோன் போடுற மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஆல்டோ கண்டிப்பாக சூட் ஆகாது, புது வண்டி சூட் ஆகாது. மொத்தத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தாராளமாக யூஸ்டு கார் வாங்கலாம். பட் அது யூஸ்டு கார் வாங்குறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 90 நம்ம 98 இந்த லைனுக்குள்ளே உள்ள ஒன்று வந்துடும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா டீலர்களே ரொம்ப கம்மி. திருப்பூர்லேயே எண்ணி சொல்லணும்னா ஒரு 3 ஆஃபீஸ் 4 ஆஃபீஸ் திருப்பூர் மாவட்டத்துக்கு. எங்கள் ஏரியாலேயே திருப்பூர் சுற்றி ஃபுல்லாகவே ஒரு 10-20 கிலோமீட்டர் சுற்றுலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 அவ்வளோதான் ஆஃபீஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-200 ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 100-150 ஆஃபீஸ் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திருப்பூரை சுற்றி. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வண்டிகளும் பெருகிருச்சு, மக்கள் தொகையும் பெருகிருச்சு, எல்லாமே பெருகிருச்சு, எல்லாமே நிறைய மாற்றங்கள். இப்போ மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் இப்போ நிறைய தவறுகள் இந்த காரு யூஸ்டு கார் நடந்துட்டு இருக்கு. நிறைய தவறுகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நிறைய திருட்டு கார் விற்கிறதுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் புக் போட்டு விற்கிறது, டூப்ளிகேட் புக் போட்டு வித்துருவாங்க. அப்புறம் நீங்க காமிச்ச மிரண்ட விஷயம் சிஎஸ் வண்டிவே 2 பொழந்த வண்டியை அடியில் வேற ஒரு வண்டி கொண்டு வந்து ஒட்ட வச்சு அடிபட்ட வண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி விற்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு போன பாட்காஸ்ட்லேயும் நம்ம பேசியிருப்போம், இந்த மாதிரி உடுமலைப்பேட்டையில் ஒரு டீலர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். ஒரு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு நடிகர் பெயர் கொண்ட அந்த டீலர் வந்து நிறைய தவறுதான விஷயங்கள் பண்ணுறது. காரில் நிறைய பராடு, நிறைய போர்ஜரித்தனம். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அதனால தான் நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு மேலே நான் ஆச்சுங்க விட்டு டோட்டலாகவே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தர் தவறு பண்ணும்போது அது எல்லாத்துமேலேயும் அந்த இது வந்து கொடுக்குது. அதனால் நம்ம இதாக இருந்தது யூஸ்டு காரோடைய மார்க்கெட். இன்னைக்கு யாரை கேட்டாலும் டீலருங்கிறாங்க. ஒரு கையில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் போதும், ஒரு 3 கார் 4 கார் வாங்கி எடுத்துக்கலாம், நிறுத்தி ஆஃபீஸ் போட்டுக்கலாம், அப்படியே கொண்டுக்கலாம். அப்புறம் அது ஒவ்வொரு கார் வாங்கி விற்கிற டீலரும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. மொத்தம் ஒரு 10 கார் ஆகிப்போச்சு, அவருக்கு ஆஃபீஸ் ஆகிப்போச்சு. 30 பேர் இருக்கலாம். வண்டி விற்றா ஒரு வண்டிக்கு 20 ரூபா 30 ரூபா. அப்போ சில வண்டியில் 10-15 போகும், 10-15 கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் யூஸ்டு கார் மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப தலையில் ஆகிப்போச்சு. மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு ஒரு ஏமாற்று பொருள் விற்கிற ஒரு சந்தையாக மாறிட்டே வந்துட்டு இருக்குது. ரொம்ப மாறிட்டே வந்துட்டு இருக்குது. அப்போ அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பயப்படுறாங்க போய் வாங்குறதுக்கு. அப்புறம் மெயினான ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஸ்டு கார்னு வாங்க போகும்போது அவங்க கையில் ஒரு 2 ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அந்த 2 ரூபா பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் கார் வாங்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாது. 1 ரூபா 1.5 ரூபா பட்ஜெட்னா அதுக்குள்ளே வண்டி வாங்கிக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஒரு இது நடக்கிறது. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பார், ஒரு 2010-11 ஃபோர்டு ஃபிகோ வாங்கலாம், நம்ம பட்ஜெட் அவ்வளோதான் 2 ரூபாய்க்குள்ளே எனக்கு கையில் வச்சுருப்பார். ஒரு 1.80 வச்சுருப்பார். அதுக்குள்ளே வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், பொழப்பு ஓட்டிக்கலாம். நம்மளுக்கு குடும்பம், குழந்தை குட்டி இருக்கு, அவருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், அந்த மாதிரி கார் தேவையாக இருக்கும். அந்த அவர் தேவைக்குண்டான காரை வாங்க போவார். அப்போ வாங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு அவர் உள்ளே போவார். அங்கே என்ன வண்டி நிற்கும்னா 2013-14 போர்டு பீஸ்டா நிற்கும்.
ஒரு 3.25 பட்ஜெட் நிற்கி. இவங்க போனால் இவங்க போது மண்டை கழுவிடுவாங்க. ஏன்னா இந்த சின்ன வண்டி போய் 2 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. மேலே ஒரு 1.7 மேலே ஓட்டிக்கிச்சு. 1.25 வண்டி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது, டிக் இருக்குது, சாமானமாக நிறைய ஏற்றிக்கலாம். நீங்கள் இதை விட மைலேஜ் நல்லா கிடைக்கும், பிக்கப் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எப்படி எனக்கு ஃபோர்டு பிக்கோ இன்ஜினுக்கு பிஎஸ் இன்ஜினுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியல. இல்லை அதாவதுங்க இன்னைக்கு பாவமா இருக்குதுங்கண்ணா. ஒரு சில பேரெல்லாம் வண்டி வாங்கிட்டுங்க என்னன்னா இன்னைக்கு 10 லட்சம் 5 லட்சம் போட்டு வண்டி வாங்குறவங்க எல்லாம் அந்த 1 லட்சம் 1.5 லட்சமே குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சேர்த்து. அதைத்தான் நான் சொல்றேன். 2 ரூபா பட்ஜெட்ல அவங்க குருவியா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாழ்க்கையில முதல் வண்டி வாங்குவாங்க, அவங்களுடைய குடும்ப யூஸுக்கு வாங்குவாங்க. அப்பேற்பட்ட ஆளை போய் மைண்டை மாற்றி போடு பீஸா கொடுத்துரும். அந்த வண்டி எடுத்துட்டு வந்து நல்ல நாளையே அலுமினியம் பிளாக்கு, இன்ஜெக்டர் ஒயரு, ஒரு இன்ஜெக்டர் அடிச்சுன்னா அடுத்தடுத்து இன்ஜெக்டர் அடிச்சுட்டே இருக்கு, சடச்சனை அடிச்சுட்டே இருக்கு. அடுத்தது இப்படி வந்து தேவையில்லாம் மக்கள் மாட்டி அவர் திருப்பி அந்த வண்டிக்கு ஒரு 30,000 40,000 50,000 செலவு பண்ணி ஒரு 3.25 4,000 அடக்கம். திருப்பி அந்த வண்டி விற்கிற கொண்டு போவார். 2 ரூபாய்க்கு கேட்பாங்க, பாதிக்கு பாதி. என்ன நஷ்டம்? அவர் வாங்கினது வாங்கி மீதி லோன் தான் போட்டிருப்பாரு, லோனை கட்டிட்டு இருப்பாரு. 3.5 வாங்கினாங்கன்னா ஒரு லோனே இன்னொரு 50,000 கணக்குன்னு வச்சுக்கோங்க. வட்டி கணக்கு சொல்றேன் நான். ஒரு வட்டி இன்னைக்கு 1.5 வட்டி. 3 லட்சம் லோன் வேணும் சர்வசாதாரணமா 1 வருஷம் 1.5 வருஷம் லோன் போட்டீங்கன்னா 1 ரூபா வட்டி வரும். சரி 1.5 வட்டின்னு போட்டிங்கன்னா கட்டி முடியும் போது 3 ரூபா வட்டி, 1 லட்சம் ரூபா வட்டி வரும் 2 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள. அந்த பணம் போய் கட்டின பணம் போய் எதுவுமே நிற்காது, கிடைச்சி. இந்த மாதிரி ஏமாந்தவங்க பல பேர். அதனால வந்துங்க லோன் அப்படின்னு போடும்போது வந்து ஒரு பழையார் வாங்கணும் அப்படின்னா 50% உள்ளதான் லோன் போடணும். 2 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. போர்டு பிகோ வாங்குறாரு, மைக்ரா நிசான் வாங்குறாரு, ஆல்டோ வாங்குறாரு, ஏதோ 2 ரூபா. அந்த 2 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் லோன் போடணும். ஒரு 60 70 80 அதுக்குள்ள லோன் போடணும். 1 வருஷத்துல போடணும். அடைக்கணும் 1 வருஷத்துல அடைக்கணும். அடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீறி வந்தீங்கன்னா ஒரு 70 80 ரூபா ஓட்டிங்கன்னா ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்குள்ளதான் டியூ வரும். 10,000 ரூபா டியூ வரும். 1 வருஷத்துக்கு நீங்கள் கட்டி முடிச்சிங்க நிம்மதி. மீதும் 1.5 வருஷம் போடுங்க, அதுக்கு மேலே போயிடாதீங்க. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம்லாம் லோன் போட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா வட்டி தின்னு குட்டி போட்டு தின்னே விடுந்த காசு. 2 லட்சம் ரூபாய்க்கு என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் போடுறோம். ஹோண்டா அக்கார்டு 3 வருஷம் லோன் போடுறேன், மாசம் 10,000. 3 வருஷத்துக்கு என்னாச்சு? 3,60,000. 2 லட்சம் ரூபாய் நான் வாங்கின லோனு கட்டி முடியும் போது 3,60,000. சரி அப்ப இருக்கிற நிலைமை அந்த மாதிரி வச்சுக்கங்க. அப்ப வண்டி அந்த வண்டி சூழ்நிலை வாங்கணுங்கிற சூழ்நிலை. அப்புறம் நம்ம நம்பர் அதுக்காக நான் வாங்கினேன். அதுக்கு 2 ரூபா லோன் போட்டுங்களா, 15 மாதம் கட்டினேன். அப்போ எவ்வளோ கட்டியிருக்கிறேன்? 1.5 லட்சம் ரூபா கட்டியிருக்கிறேன். சரின்னு சொல்லி கொஞ்சம் 2019-20 இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த நம்ம இன்னொரு ஆஃபீஸ் போட்டு கொஞ்சம் கீழே இறங்கின ஸ்டேஜ், ரொம்ப டவுனில் இருக்கிற ஃபைனான்ஸ்கார் நெருக்கடி, டியூ கட்டலை அப்படின்னு வண்டி வேண்டாம் விற்று கட்டிடலாம்னு சொல்லி வண்டி விற்றாச்சு. திருப்பி ஃபைனான்ஸுக்கு போகிறேன். க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கணக்கு போட்டு கேட்குறேன். எவ்வளோ இருக்கும்? 2 லட்சம் ரூபாய் வாங்கின லோனு 1.5 லட்சம் கட்டியிருக்கிறேன். எவ்வளோ இருக்கு லோன் மீதி? எங்கள் பேலன்ஸ் சுமாரா பிரின்சிபல்னா 50, இன்னொரு ஒரு அதிகபட்சம் இன்னொரு 70 ரூபா, மொத்தமாக ஒரு 70 ரூபா 80 ரூபா இருக்கலாம். ஓகே, 2,10,000 ரூபாய் க்ளோசிங் பேலன்ஸ். 2,10,000 க்ளோசிங் பேலன்ஸ். என்னங்க 2 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினா 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா கட்ட கணக்கு போடுங்க. நான் 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினேன். சரி வண்டி லோன் போட்டேன். 3 வருஷம் போது 36, 3,60,000. 1.60 கட்டியாச்சு, 1.50 கட்டிட்டேன், மீதி 2.10 கட்டணும். அப்படி கணக்கு பாருங்க. அவங்க கணக்கு அதுதான். லோக்கல் ஃபைனான்ஸ் கணக்கு போட்டு அதுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? 3 ரூபா வட்டி. இதெல்லாம் காசு இருக்கிறவங்கள்ட்ட போய் சேர்ந்தா, இப்போ காசே இல்லாத வண்டி வாங்கின கனவுல இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அதுக்கு தான் சொல்றது. இப்போ அதே நான் 2 லட்சம் ரூபா நீங்கள் லோன் போட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் நீங்கள் லோன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 3 6 இது ஒரு 10 16 ரூபா. ஒரு 16 ரூபாயின்னு போட்டிங்கன்னா சரி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 20 ரூபாயின்னு வச்சுங்க. 10 மாதத்துக்கு எவ்வளோ? 2 லட்சமா? 2 லட்சம். 12 மாதத்துக்கு 24, 2,40,000 ரூபா. அதிகபட்சம் ஒரு 2.5 2.60 முடிஞ்சிடும். 3க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒரு 2 to 2.5 நீங்கள் வந்து 1 இயருக்குள்ளே கட்டி தான் முடியும். ஐயோ புதக்குழியில் போய் விழுகிற மாதிரி இருக்குதுங்க எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா.
இந்த மாதிரி மாட்டினவங்க நிறைய பேருங்க. வட்டி வட்டி குட்டி ஓட்டுங்க. அதுக்கப்புறங்க நீங்கள் வந்து டியூ டேட்டை நீங்கள் டெய்லி கட்டல அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா ஃபைன். ஒரு நாளைக்கு 100 ரூபா ஃபைன். அது வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும், 30 நாளைக்கு. சரிங்க. அடுத்த 30 நாளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதத்துல வந்து 200 ரூபா ஃபைன் ஒரு நாளைக்கு. அப்புறம் 300 ஃபைன். கந்து வட்டி மாதிரி போகுது. அதை விட மோசமாக இருக்கும் கார் வெட்டியில் இன்னைக்கு. அதெல்லாம் வாங்கி நடுத்தருக்கு இன்னைக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க. நான் அது இன்க்ளூடிங் நான் ஒருத்தன். அன்னைக்கு நிறுத்தினேன். அன்னைக்கு அந்த காரை விற்றதோடு சரி. அதுக்கப்புறம் கார் இல்லாமல் இருக்கும்போது அப்புறம் ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு வாங்கணும்னு சொல்லி வாங்கி அது ஸ்டேட் பேங்கில் லோன் போட்டு அதை இப்போ டியூ கட்டிகிட்டு இருக்கிறேன். அது போயிட்டுருக்கு. அவ்வளோதான். அதனால் இந்த பார்த்து வாங்கணும். செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவான வண்டி கிடைக்கிறது பெரும் போராட்டமா இருக்குதுங்க. தெளிவான வண்டி கிடைச்சாலும் இந்த மாதிரி போய் சிக்கிறது ஃபைனான்ஸ்ல மாட்டி அதுல போயிருக்கு. ஐயோ இது நான் சொல்ல மாட்டேன். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு டாக்குமெண்ட் சார்ஜ் 10,000, நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் 5,000, இதெல்லாம் இருக்கு. 5,000 ரூபாய் வண்டி 2 லட்சம். இது ஒரு 10,000 5,000 போயிடும். 10 ரூபா போயிடும் மினிமம். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்போ சேஃபர் சைடுங்க. சரி இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லா தெரிஞ்ச டீலர் வண்டி வாங்குறோம்னு வைங்க. பிரதானமா எந்த மாதிரி வண்டி வாங்கிட்டா இந்த பிரச்சனை இல்லாம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிங்க. இப்போ 2 ரூபா பட்ஜெட். அதுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், யார் ஃபோன் பண்ணி எங்கிட்ட யூஸ்ட் கார் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற வார்த்தை அதான், நேரம் மாறி கம்பெனிக்கு போயிருங்க. வேற எந்த கம்பெனிக்கும் போகாதீங்க. சரிங்க. இந்த குதிரைக்கு இந்த இது கட்டுவாங்க இல்லைங்க, நேரம் மாறுதி ஷோரூம் மட்டும்தான் போயிருங்க. ஆல்டோ கார் இருக்கான்னு பாருங்க, உடனடியே வாங்கிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய வண்டியே வேணுங்க, வேகனார் வாங்கிக்கிங்க. அவ்வளோதான். வேகனார் ஆல்டோ சுத்தமாக இருக்கும். சென்னை நம்பர் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். நம்ம பழைய வண்டி சென்னை நம்பர், ஏன்னா நம்ம அந்த ஃப்ளட்டில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எது ஃப்ளட் வண்டி எது ஃப்ளட் இல்லாத வண்டி. நம்ம இன்னைக்கு கண்டே பிடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாரும் வேலை செஞ்சிடறாங்க எடுத்துட்டு. அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் நான் மெக்கானிக்கை கூட்டிட்டு போய் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் என்ன பார்த்தாலும் இன்னைக்கு ஏமாத்துது. கண்டிப்பாக எல்லாருமே அதை இப்போ நானும் கூட ரீசெண்டாக நிறைய வீடியோ போட்டோம் நான் சொல்லியிருந்தேன். ஒரு மெக்கானிக் நம்பர்கிட்ட நீங்கள் 2வது மெக்கானிக் கூட்டிகிட்டு போங்கன்னு அவர் போய் வண்டி வாங்கி 2 மெக்கானிக் ஏமாற்றிட்டாங்க. நம்ம இத்தனையும் கேட்ட காசு கொடுத்துட்டாராம்மா. ஒரு மெக்கானிக் 2,000 கேட்டாப்புல, ஒரு மெக்கானிக் 3,000 கேட்டாப்புல. கேட்ட காசையும் கொடுத்துட்டாங்க. கேட்ட காசையும் கொடுத்து இப்படி அநியாயத்துக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம போகிற டீலர் அவங்களையும் கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, உனக்கு எவ்வளோ வேணும் நீ வாங்கிக்க, போதுங்க பைக் வண்டியை ஏமாற்ற பண்ணு. அந்த கண்டிஷன் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ தவிர்த்து யாரும் போய் முடிஞ்ச வரைக்கும் இல்லை செகண்ட்ஸில் வாங்கும்போது பார்த்து வாங்கன்னு பல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஸ்பின்னி கார் 24ல இருக்காங்களா, அவங்களாம் எப்படி நினைக்கிறேன்? அது என்ற வாயிலையும் கூட நான் பேச மாட்டேன். அந்த வார்த்தையெல்லாம் என் வாயிலையும் கூட வராது. நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களையெல்லாம் வந்து கார்பரேட் தான் கல்பரேட் அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆக்சுவலி அதை பற்றி நம்ம பேசுகிறதும் இல்லை சொல்கிறதும் இல்லை. நம்மளுக்கு யாராவது டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறோம்னா நேரில் வர்றவங்களுக்கு நம்மளால் என்ன விழிப்புணர்வு சொல்ல முடியுமோ நம்ம கொடுத்துருவோம். அப்போ பிரதானமாக நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஷோரூமில் போய் வாங்கிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். இப்போ ஒரு ஷோரூம்காரன் எங்கேயும் ஓட முடியாது, அவ்வளோ ஒரு ஷோரூம். இப்போ திருப்பூர் எடுத்துக்கேன், மாருதி யார் சசிகாஸ் பண்ணிட்டு ட்ரூ வேல்யூ, அதுக்கு போய் வண்டி வாங்குறீங்க. அவன் ஏமாற்றிட்டு எங்கேயும் ஓட முடியாது ஷோரூம்காரன். ஃபுல் ரெக்கார்டு அங்கே இருக்குது. நாளைக்கு புக்கில் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை, அதை நீங்கள் சொன்னீங்க திருட்டு வண்டியில் பேசணும், ஏதாவது திருட்டு புக் போட்டால் திருட்டு வண்டி அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் வாங்கியிருந்தால் அவங்கள ப்ராப்பராக செக் பண்ணி கம்பெனிக்காரங்க வாங்குறாங்க. சப்போஸ் தவறுதலாக ஒரு மிஸ்டேக் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, பேச்சுக்காக தான் பேசுகிறோம், ஒன்றும் வேண்டாம், வண்டி கொண்டு போய் நிறுத்தி போட்டு புக்கை தூக்கி டேபிள் மேலே ஓடுங்க, போட்ட காசு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனால் இதை வெளியே பக்கம் நடக்காது. வண்டி வித்தாச்சு, நீ யாரோ நானாரோ போயிட்டே இரு, அவ்வளோதான். அவங்க மாதிரி இடத்துல போகும்போது அந்த ட்ரூ வேல்யூ மாதிரி சொல்றீங்க கரெக்ட் இல்லைங்களா? நாங்கள் ட்ரூ வேல்யூ ஸ்டிக்கர்ஸ் திருப்பூர் ட்ரூ வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ஹுண்டாயில ப்ராமிஸ் அந்த மாதிரி போய்க்கணும். டொயோட்டால யூட்ரஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோரூம் கார் வைக்கும்போது நம்ம சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்கும். இங்க நீ உள்ளே போக முடியாது. வெளியே எந்த இடத்துல நீங்க கார் வாங்கினீங்கனாலும் பிரச்சனைனா நீங்க எந்த கம்பெனி வேணாலும் சொல்லுங்க, எந்த கார் டீலர் எது வேணாலும் சொல்லுங்க, நீங்க கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அதுதான். அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம குற்றம் சொல்லல. இது நல்ல ஜெனினா பண்றவங்க பக்காவும் இருக்காங்க. இதே மாதிரி 99% பண்றவங்க இருந்தாலும் 1% நல்லவங்க இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த புக்ல பிரச்சனை என்ன எதுனாலும் கூட வந்து உடனே ஹெல்ப் பண்ணி அதை அவங்க யார்கிட்ட வாங்கினாங்களோ பணத்தை இவங்களுக்கு திருப்பி கொடுக்குறவங்க இருக்காங்க. உடனே அது எங்கெங்க அது நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை, அது போலீஸ் தூக்கிட்டு போயிட வேண்டியது.
வண்டி திருட்டு வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடும். இந்த ஒரு கதை இருக்கு இப்போ நிறைய. இப்போ என்னன்னா எப்படி வருதுன்னா வண்டி இருக்குது, ஆர்சி புக் கிடையாது, 20 லட்ச ரூபாய்னா 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது, 13 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது, அந்த மாதிரி விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் OLXல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 ஷிஃப்ட் எல்லாம் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு போகுது. அது வந்து OLX 3 ரூபாய்க்கு போடுவாங்க. 250 3 ரூபா. ஐ எம் கோயிங் அர்ஜென்ட் அப்ராட், ஐ எம் கோயிங் டு செல். ஆமாங்கண்ணா, இந்த ஸ்கேம் நானே பார்த்துருக்கேன். மக்கள் பார்த்த உடனே விழுந்துருவாங்க அதில். தயவு செஞ்சு OLXல மட்டும் இதில் எங்கே வேணாலும் பாருங்க. OLX காரன் மட்டும் புண்ணியமாக போட்டு பார்த்துறாங்க. இது அனுபவப்பட்டிருக்கீங்கன்னா பலினோ பல பேர் ஏமாந்துருக்காங்க. பலினோ டீசலுங்கண்ணா எப்படி போனாலும் செகண்ட்ல 6 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வராது. 3.5 லட்ச ரூபா போட்டிருந்தது. நான் வந்து ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸரை ஏதோ ஒன்று சொல்லுவேன், நான் வந்து இந்த மாதிரி போயிடும் எனக்கு விற்கணும், வண்டி பார்க்கணும்னு கேட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு வாங்க, வண்டி வந்து இங்கே தான் இருக்குது, நீங்கள் பண்ணீங்கன்னா தான் நான் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும், நீங்கள் அப்படி தான் நீங்கள் உள்ளே வர முடியும். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஏரியா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுக்கு நான் வந்து சலானெலாம் கட்டணும், அப்போ நீங்கள் வந்து எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுங்க, நான் தரேன் 3.5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு எண்ணத்தை ஐடி கார்டெலாம் அனுப்புறது, உடனே ஐடி கார்டு அனுப்புறோம், சார் மாதிரி ஐடி கார்டெலாம் அனுப்புறது. அதை நம்பி என்ன அட்வான்ஸ் போட்டுருவாங்க 20,000 30,000 இந்த மாதிரி போட்டோன்னா சுவிட்ச் ஆஃப். அவ்வளோதான். நிறைய பண்ணுறாங்க. நாங்களே இது சும்மா பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு தடவை பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி ஏமாறல, காசு கட்டல, வண்டி எங்க கிட்ட வண்டி ஏர்போர்ட்ல நிற்குதாம்மா, இது நடக்குது, இத்தனை இடத்துல நிற்குது, போய் பார்த்துக்குங்க வண்டியை. இவரு வண்டியில பாட்டு வந்துட்டாரு, வண்டியில பாட்டு வந்துட்டு சாவி வேணும் ஓட்டி பார்க்கணும்னு, அட்வான்ஸ் போடு நான் சாவி தர்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஐயா தயவுசெய்து போட்டதை போட்ட காசு போயிரு, கம்முன்னு தெரியும் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ள, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் அனுப்புனான். சரிங்க, ஐ ஃபவுண்ட் ஆன் OLX அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே அனுப்பிச்சுட்டான். அனுப்பிச்சுட்டு ஆனால் இந்த வண்டி பாருங்க, இன்னோவா நினைக்கிறேன், ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்னா அப்படியே ஃபோட்டோவில் அனுப்புகிறான். அதே மாதிரி ஆனால் மிலிட்ரி ஆஃபீஸர்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக விற்கிறாராமண்ணா காசு. 2009 நினைக்கிறேன், 3 ரூபாய் 4 ரூபாய் இன்னோவா. நான் போய் எதப்பா ஒரு 2005 இன்னோவா கூட ஒரு 3,000 ரூபா 3 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு 2009 போய் ஒருத்தர் 3 கொடுக்குறேன்னா எப்படி நம்புற மாதிரியே இல்லையே. இல்லை நான் உண்மையால் தான்ண்ணா பாருங்கண்ணா, மிலிட்ரி ஆஃபீஸர்னா அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காருண்ணா அப்படின்னா, தம்பி அட்வான்ஸ் மட்டும் போட சொல்றாருன்னா போட்டு உடனே வந்து வண்டியை பார்த்துக்கலாங்கிறாரு. கேரளா பக்கத்தில் நிற்கிது வண்டி, 50 ரூபா கேட்டாங்களா அட்வான்ஸ் போட்டுதான் தம்பி பணம் போயிரு, இதோட தம்பி வச்சிருன்ட்டேன். அதுக்கப்புறம் அண்ணா ரொம்ப தப்பிச்சுங்கண்ணா நிறைய அப்படி நம்ம இது இந்த MLM கான்செப்ட் மாதிரி பணத்தாசையை தூண்டி வலையில விட விற்கிறாங்க. மக்கள் கிட்ட முதல்ல வந்து கவரணும், சதுரங்க வேட்டை மாதிரி தான், சதுரங்க வேட்டி. மக்கள் வந்து பணத்தாசை காமிக்கணும், காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது, அவனோட ஆசை தூண்டணும். நீங்க தூண்டினா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்துருவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் ஏமாந்துங்க, இன்க்ளூடிங் நானும் நம்ம வீடியோ பேசும்போது சொல்லுவேன், நீங்க என்னையவே நம்பாதீங்க, நானும் உத்தமனோ யோகியனோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னையவே நீங்க நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்க சொந்தக்காரர்கிட்ட வண்டி இருக்கா நீங்க போய் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு, மாமன் மச்சான் சித்தப்பன், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சர்க்கிள் வண்டி இருக்கும் கண்டிப்பா. அவங்க யாராச்சும் விற்கிறாங்களா, தெரிஞ்சவங்க இடத்துல அப்படியே கை மாத்திக்கங்க, வேலை முடியுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வேற வழியே இல்லைங்க, எனக்கு கார் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஷோரூம் போய்க்கிங்க, இந்த மாதிரி ஷோரூம் போய்க்கிங்க, அவ்வளவுதான். மாருதி வாங்கினா மாருதி ஷோரூம் போய்க்கிங்க, டொயோட்டா வாங்கினா டொயோட்டா ஷோரூம் போய்க்கிங்க, உண்டாய் வேணும் உண்டாய் ஷோரூம் போய்க்கிங்க, ஹோண்டா வேணும் ஹோண்டா, எல்லாருமே அவங்க பண்றாங்க. நம்பிக்கையா இருக்குமில்ல, உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு. 10 ரூபா விலை ஜாஸ்தி இல்லை, அப்புறம் மக்களுங்க சீப்பா வண்டி வேணுங்க, சீப்பா வண்டி கொடுக்குறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ஒன்று வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் அதுங்க சீப்புனா பல சீப்பு, தலை சீவிர சீப்பு, அது வேணா வச்சுக்கோங்க. இந்த சீப்பு வண்டி வேணும், சீப்பா வண்டி வேணும் போறது மக்கள் இப்படியே. நான் உங்களுக்கு அந்த கதை சொன்னேன்னு தெரியல, இதே இடத்துல நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். ஜென்னு 2004-5 ஜென் 5-6 2005 2006 ஜென். நான் இப்போ சொல்ல போன வருஷம் சொல்கிறேன், நான் அடுத்த வீடியோ போன வருஷம் நான் போட்டிருக்கேன் தனியாக. ஜென் வந்து OLXல பார்த்துருக்காரு, நிறைய பக்கத்தில் பார்த்துருக்காரு, விசாரிச்சிருக்காரு, டீலிங் ஆஃபீஸ், புரோக்கர் ஆஃபீஸ் எல்லாம் போயிருக்கிறாரு. எல்லா பக்கம் போய் பார்த்துட்டுங்க, எல்லாருமே ஒன்றரை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. அப்போ வந்து அந்த மார்க்கெட் இருந்தது 2006க்கு 5-6க்கு 1.60 1.60 1.60 1.70 1.5 1 ஓனர், செகண்ட் ஓனர்னா ஒரு 1.40. அப்புறம் இவர் வீடியோவில் பார்த்தாரு, நீ எதில் பார்த்தாரோ பார்த்துட்டு 1.10க்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தோன்னே ஆசை தூண்டியாச்சு. 40 ரூபா கம்மி,
50,000 கம்மி. 2005 ஜென்னு 6 160 வித்துட்டு இருக்குது 110 50,000 கம்மி. அடிச்சிரு ஜாக்பாட் இன்னைக்கு நம்மளுக்கு. நேரா போற வண்டி வாங்குறேன்னு சொல்லி அந்த அன்னைக்கே நேரா கிளம்பி போயிங்க திருப்பூர் மங்கள ரோட்ல வண்டி வாங்கிட்டாப்புல. அப்பவே கேஷ் எவ்வளவு சொன்னேன்? 110. சொல்ற காசை வச்சுக்கிந்தா வண்டி கொடு அப்படின்னு. வண்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஏசி கேஸ் கம்மியாக இருக்குதுங்க, வேணும் புல் பண்ணிக்கங்க. அப்புறம் மேட்டு கேட்டு சீட் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் பவர் ஸ்டியரிங்கில் கொஞ்சம் ஆயில் மட்டும் கம்மியாக இருக்குது, ஊற்றிக்க எல்எக்ஸி மாடலுங்க அப்படின்னு கொடுத்து வாங்கிட்டு நேராக வந்தார். இதே இடத்துல நிறுத்தியிருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து வண்டி பார்க்குறீங்களா, கொஞ்சம் சில்லறை வேலைகளாம் செய்யணும், செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்தோன்னா டோர் நீக்கி பார்த்தேன், சீட் கவர் இல்லை, சீட் கவர் போட்டுக்கலாம். ஃபுல் மேட் நூடுல்ஸ் மேட் கேட்டது, சன் ஃபிலிம்மு இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆரன் போட்டுக்கலாம், ஹெட்லைட் பல்பெல்லாம் மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே. கடைசியாக எனக்கு வந்துங்க மெயினான ஒரு விஷயங்க, ஏசி கேஸ் மட்டும் பிடிக்கணுங்க. அப்புறம் பவர் ஸ்டீரிங் ஆயில் மட்டும் ஊற்றணுங்க. கொஞ்சம் ரைட்டாக இருக்குதுங்க, நம்ம எல்எக்ஸி மாடலுங்க. சரி ரைட்டுங்க. பானட் வந்து நீக்கி இப்படின்னு பானட் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணேன்னா கேஸ் எங்கே பிடிக்கிறதுங்கன்னு கேட்டேன். இங்கே தானுங்க, அவர் தான் சொன்னாருங்க, ஏதோ ஒரு ஓகே இங்கே கேஸு பிடிச்சிட்டா வண்டி நல்லா ஏசி கூலிங் வரும் அப்படின்னு. அந்த வண்டியிலைங்க ஏசி கண்டென்சரே இல்லை, ஏசி கம்ப்ரஸரே இல்லை, ஏசிக்கு வர்ற ஒரு டியூபும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏசி ஜாமானம் வண்டி விற்றுருக்கு அப்படி. சென்னை நம்பர், செகண்ட் ஓனர், ஏசமும் எதுவுமே இல்லை. அந்த வண்டி எல்எக்ஸ்ன்னு சொன்னாங்க. திடீர்னு பவர் ஸ்டேரிங் உண்டான யூனிட்டே இல்லை, வெறும் எல்எக்ஸ். ஆனால் புக்கில் காமிக்கிறார் எல்எக்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் என்ன பித்தலாட்டமும் என்ன அளவு. ஆனால் நீங்கள் நிறைய புக்கில் மாற்றுறாங்கண்ணா, நானே பார்க்குறேங்கண்ணா. வேரியண்ட் மாற்றிக்கிறாங்க, இவங்க புக் அடிச்சுக்கிறாங்க, புக்கே இல்லாத வண்டிக்கு புக் அடிச்சுக்கிறாங்க. என்னென்னமோ பித்தலாட்டம் நடக்குதுங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலைங்க. அப்போவே சொன்னேன், ஐயா நேராக வண்டி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துரும். 4 டயருங்க, அங்கங்கே பேட்ச் இருக்கு, எல்லாம் வந்து பேஸ்ட் வச்சு முழுகி மேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஓடு, அந்த கண்டிஷன் தான் வண்டி. ஊரில் எவன்ட்டையும் 110 நினைக்கும் போது இப்போ ஊரில் யாருக்கிட்டையுமே இல்லாத அறிவாளி நான் போய் 110 கணக்கு சீப்பாக கிடச்சிருச்சுன்னு போனப்பல பார்த்தீங்கல்லங்க. அதுதான் இந்த விலைக்கு கொடுக்க முடியாது, என்னால் இந்த விலைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ எரிச்சலா இருக்குதுங்கண்ணா. அதையே நம்பி மக்கள் போய் ஏமாறுறாங்களே அப்படின்ற மாதிரி என்ன சொல்றதுனே தெரியலங்க இன்னைக்குலாம். அது சில பேர்த்து கொட்டுங்க பழையார் பொறுத்த வரைக்கும். அதான் இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தான தேவனன்றது மாதிரி நம்ம தலைவிதி என்னவோ அதான் நடக்கும். வண்டியே 80,000 எல்லாத்துக்கும். ஒரு வண்டியே 80,000 இருக்கும். இந்த வண்டியோட விலை 4 லட்சம் இல்ல, 3 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல, 1 லட்சம் இல்ல, என்னதான்டா வண்டியோட விலை? ஃப்ரீயா 80,000. நேர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வண்டி கேட்டீங்கன்னா அந்த வண்டி வந்துருச்சுங்க, இந்த வண்டி பாருங்க, இது வந்து 1.5 லட்சம் தாங்க. அப்படி நடக்குதா? நடக்குதுங்க. வீடியோ சொல்ற வண்டி நேர்ல இருக்கிறது இல்ல, நேர்ல போனா வேற ஒரு வண்டி காமிச்சு அந்த வண்டி இப்பதாங்க வித்தது, இந்த வண்டி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள வித்துறது வண்டி வித்து இருந்தா தானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்க. இன்னைக்கு மக்கள் வந்துங்க மூளைச்சலவை செய்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு அவசர வாழ்க்கை ஆகி போச்சு மக்களுக்கு. கையில் காசு இருக்குது, ஒரு ரூபா 1.5 ரூபா இருக்கா, இன்றைக்கே போகணும், இன்றைக்கே வண்டி வாங்கணும். அங்கே உட்காந்தோன்னா அவங்க என்ன தெரியுங்க, டக்குன்னு அடுத்த வாரம் சொல்லிடுறாங்க, சார் 5 லட்சம் வண்டி எங்கள் ரெடியாக இருக்குது, உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, 1.5 இருக்கா, 1 ரூபா இருந்தால் போதுங்க, இது லோன் போட்டு நீங்கள் 50 ரூபா கையில் வச்சு நீங்கள் செலவுக்கு வச்சுங்க. ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேட்டை கேட்டு சீட்டை நீங்கள் போட்டுங்க. ஆசை இல்லைங்களா, கையோட வண்டி கிடைக்கும். கையோட வண்டி 1 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை கட்டி 5 லட்சம் வண்டி 6 லட்சம் வண்டி கையில் கொடுத்துருவாங்க. அவங்க லோக்கல் ஃபைனான்ஸ் ரெடியாக இருக்குது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அது நினைச்சும் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன வட்டி வரும், மாதம் எவ்வளோ கட்டணும், எதுவுமே நினைக்கல. அவங்களுக்கு பார்த்து ஒரு பிரம்மாண்டமான வண்டி கிடச்சிருச்சு, ஸ்கார்பியோ 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு கிடச்சிருச்சு. 5 லட்சம் 6 லட்சம் இன்னோவா கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அது மட்டும் தான் பெரிய வண்டி. 7 சீட்டர் வண்டி வாங்கியாச்சு. ரைட்டு பக்கத்து வீட்டுக்கார என்ன வண்டி வச்சிருக்கிறான், எட்டிக்கு வச்சிருக்காங்க. அப்போ வண்டி நம்ம வண்டி பார்த்துல இன்னோவா. டெல்லி வண்டியை வாங்கிட்டு வந்து இங்க ரீரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டலாமா? ஏன்னா டெல்லியில டீசல் அது ஓட்டலாம், அது பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அது வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபர் சைடா பண்ணணும். டெல்லியில் தெரிஞ்சால் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஒன்று மெயினான விஷயம் அதுதான். நீங்க வந்து வண்டி எங்க வாங்கினீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி ஷோரூம்ல போய் செக் பண்ணணும், சர்வீஸ் ரெக்கார்டு எவ்வளோ அப்படி. மெயினான விஷயம். டொயோட்டா வாங்கினீங்கன்னா டொயோட்டா ஷோரூம்ல செக் பண்ணணும். புறா மீட்டர் கம்பெனி விற்கிறாங்களாமா, டெல்லியில கொஞ்சம் கிடையாதுங்களாமா. அதுக்கப்புறம் நீங்க அங்க வந்து அதுக்கப்புறம் என்ஓசி வந்து நீங்களே கூட போய் ஆர்டி ஆஃபீஸில் போய் கூட போறப்பட என்ஓசி வாங்கி கொடுத்தாலும் சரி, என்ஓசி வாங்கி கொடுத்தா சரி. டெல்லியில் ஒரு நல்ல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி மும்பை எல்லாம் 1 ரூபா டேக்ஸ் பாக்கியாக இருந்தாலும்
வண்டியில ஒரு கேஸ் இருந்தாலும், வண்டியில ஒரு ஃபைன் இருந்தாலும் என்ஓசி வாங்க முடியாது. டெல்லி மும்பை பயங்கர ஸ்ட்ரிக்ட். டெல்லி ஸ்டேட் விட்டு நீங்க தாண்டவே முடியாது, மும்பை ஸ்டேட் விட்டு நீங்க தாண்ட முடியாது. அந்த மாதிரி இருந்துட்டு ப்ராப்பரா இருந்தா தான். டெல்லி மும்பை ஸ்ட்ரிக்ட் பயங்கர ஸ்ட்ரிக்ட். நமக்கு ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று வந்துச்சுங்க இப்போ ரீசெண்டா 2014 மாடலுங்க. 48,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குன்னு சொல்லி வண்டி கொண்டு வந்து விட்டாங்க. இங்கே இது நம்ம நடந்தது வந்து நீங்க சொல்ற மாதிரி மாருதி ஹுண்டை அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க. விட்டுட்டு நெக்ஸால வண்டி எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க போய் மாருதிக்காரங்க செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணா லாஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணிக்கிறாங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே 1:38 ஓடி இருக்குது அந்த வண்டி. இப்போ வெறும் 48 இருக்குது ஓடி. 1:38 1 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்போ வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சரியப்படுறதுக்கு சாதிக்கிறாரு. வண்டி 44 கிலோமீட்டர் வந்தது. உங்களுக்கு ஏதாவது தப்பா காமிக்குது. அவங்க சொல்றாங்க சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, எங்க சர்வீஸ்ல நீங்க கடைசி நாங்களே காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு ஒத்துக்கவே மாட்டாருங்களாமாங்க. அப்புறம் கடைசியில மாருதி வந்து அனுசரிச்சு விலையை கொஞ்சம் அனுசரிச்சு பேசி இருந்தாலும் மாருதியில வாங்கிக்கிட்டாங்க வண்டியை. கடைசி வரைக்கும் ஒத்துக்கலீங்களாமா. வண்டி 44,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குன்னு சொல்லி ஓடி ஆடி அப்புறம் நெக்ஸால வண்டி எடுக்கிறார் அப்படின்றதுக்காக விலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வண்டி வாங்கிக்கிட்டாங்க. விலை கம்மியா எடுப்பாங்க, திருப்பி அந்த மீட்டர் முடிஞ்சா நேர் ஒண்ணுன்னா இல்ல கம்பல்சரி பண்ணி ஆகணுங்களாமாங்க. ஆமா 1:38 மணிக்கு தருவாங்க. ஆமா, அவர் அங்க இருக்கிறவர் சொல்றாப்புல இது கம்பல்சரி எங்க நார்ம்ஸ் படி நாங்க திருப்பி மீட்டரை வந்து ரீசெட் பண்ணி சர்வீஸ் பண்ணி 1 இயர் வாரண்டி கொடுக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க வாரண்டி. இப்போ மாருதி வண்டி மாருதி எடுத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி, டொயோட்டா எடுத்தா 1 இயர் வாரண்டி, ஹோண்டா வண்டி ஹோண்டால எடுத்தா வாரண்டி, அந்த கம்பெனி வண்டி எடுத்தா வாரண்டி. நீங்க அதே மாருதி ஷோரூம்ல போய் நீங்க ஒரு ஹுண்டை ஐட்டன் வாங்கினீங்கன்னா வாரண்டி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஹுண்டைக்கு சம்மந்தம் கிடையாது. வாங்கினாங்க, எக்ஸ்சேஞ்ச் வந்தது, வித்தாங்க, அதோட சரி. மற்றபடி வந்து அதுக்கு வாரண்டி கிடையாது. இதுக்கெல்லாம் வாரண்டி உண்டு. ஓரளவுக்கு நம்பலாம். அதுதான் மேட்டர். எனக்கு தெரிஞ்சு பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பேசிக்கா வந்துங்க. இப்போ யாருமே வந்து ஒரு புதுசா வண்டி வாங்கணும் கத்துக்க முடியாது. கண்டிப்பா ஒரே நாள்ல வந்து அம்பானி ஆக முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரே நைட்ல வந்து எல்லா வண்டியும் செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் ஓகே அப்படின்னு நம்மளால ஜீனியஸ் ஆக முடியாது. நானே வந்து நிறைய விஷயங்களை ஏமாந்துருக்கேன். என்னாலே கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு மீட்டர் கேமன் வண்டி நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளே ஏமாத்திருக்கிறாங்க கஸ்டமர். ஒரு திருப்பூர் ஒரு நகைக்கடை ஏமாத்திருக்கிறான். அது வெளியே சொன்னா வைக்க கேடு. இந்த மாதிரி ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு இன்னோவா இருக்குது அப்படின்னா 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னா ஓரளவுக்கு ஏறிக்கு வந்தோம்னா உள்ள ஸ்டேரிங் பார்த்தா தெரியும், கொஞ்சம் தேய்மானம் இருக்கும். டேஷ்போர்டு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தேய்மானம் இருக்கும். கீர் நாப தேய்மானம் இருக்கும். இப்போ 2 லட்சம் ஓடின வண்டி வேற 50,000 பண்ணா 50,000 கீர் நாப் எப்படி இருக்கும், 2 லட்சம் ஒன்று இருக்கு, தேஞ்ச அப்படி முழு இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு போறது நல்லது. மெக்கானிக் கூட்டிட்டு போறது நம்பகத்தன்மையா இருக்கிற மெக்கானிக், ஒரு மெக்கானிக் 2 மெக்கானிக் இல்லையா. இந்த கார் நாலேஜ்ல யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவர் 5 வருஷம் கார் வச்சிருப்பாரு, 10 வருஷமா கார் வச்சிருப்பாரு, எனக்கு நீங்களும் வாங்கலாம் கூட, சும்மா எடுத்து மட்டும் கொடுங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு. வண்டி மக்களுக்கு எதுவுமே தெரியல, பாலிஷ் போட்டு பல நீங்க எந்த ஆஃபீஸ் நீங்க போனீங்கன்னா எங்க போனாலும் பல கண்ணாடியா நீங்க போனா அது விழுந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது இன்ஜின் நீக்கி பார்த்தாங்கன்னா பல இருக்கு இன்ஜின், அதுலேயும் விழுந்துருவாங்க. ரெண்டாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும். அவங்க இப்போ பெட்ரோல் வண்டியாக இருந்தால் புகை வரக்கூடாது, டீசல் வண்டியாக இருந்தால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி லேட்டஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் சர்வீஸ் ரெக்கார்டில் செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஓட்டி பார்க்கணும். முதல்ல ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்கணும். யாருமே ஓட்ட தரதில்லை, சும்மா ஒரே ரவுண்ட் ஆகும். ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டினா தானே குண்டு முள்ளு கொஞ்சம் விடுறது, பிரேக் எடுத்து பார்க்கறது. ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நல்லா ஓட்டி பார்க்கணும். சஸ்பென்சர் சவுண்டு வருதா, ஸ்டேரிங்ல கடகடன்னு வருதா. அப்புறம் வண்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஏசி ஆன் பண்ணணும், ஏசி ஆஃப் பண்ணணும். இன்ஜின் ஓடிட்டு இருக்கும்போது இந்த டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், டக்குன்னு அந்த கம்பர்சர் ஆன் ஆகுது, புள்ளி பிடிக்கிறது. அப்புறம் இன்ஜின் ஐஸ் கரெக்டாக ஓடுதா, கிருன்னு ஓடுதா, இல்லை திருக்குன்னு ஓடிச்சுன்னா ரைட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இது தகராறு இருக்குது அப்படின்னு சொல்லி. இது பொறுமையாக ஒன்று செக் பார்த்து ஓட்டி பார்த்துட்டு பொறுமையாக தான் எடுக்க முடியும். இன்றைக்கி அவசர உலகம் ஆகி போச்சு, அதனால் அவசரம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். ஒரு 5 நாள் 10 நாள் 20 நாள் 1 மாதம் வெயிட் பண்ணி வேணாலும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஓகேங்களா, சரிங்க ஜிஎஸ் ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு நமக்கு செகண்ட் ஹேண்ட் காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு கன்சல்டேஷன் கூப்பிட்டாலுமே நான் என்ன சொல்லிடுவேன்னா, ஒன்று உங்களுக்கு கூப்பிட சொல்லி நம்ம நம்பர் கொடுத்துருவேன், அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியலைங்க, நீங்கள் வந்து லோக்கலில் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பத்தன்மையான ஆள் இருந்தால் கூட்டிகிட்டு போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் சரி இன்னைக்கு திருப்பூர் வந்தோம்,
சரி நம்ம மரணம் பிடிச்சி இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்லங்க. அப்ப நிறைய பேர் தகவல் கேட்டது எப்படி பார்த்து வாங்குறது, என்னெல்லாம் சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடையா அந்த வீடியோ இருக்கும் அப்படின்றத நம்பலாம். அதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். கண்டிப்பா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அடுத்தடுத்த கேள்விகள் நீங்க உங்களோட கேள்வி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம அடுத்த பாட்காஸ்ட் நம்ம பேசுவோம் டீட்டெயிலா. ஓகேங்களா, வீடியோ முடிச்சுக்கலாங்களா? கண்டிப்பாக. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் ஜிஎஸ்எம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிகள். ஸோ பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தாக இருக்கும், பட் பொறுமையாக பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க. அண்ணா மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.